ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பிஆர் பற்றி பார்த்தோம். அதாவது கனடா பிஆர் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் தான் இது. ஐஎல்டிஎஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கனடா வீடியோ பார்க்கலன்னா, கனடா பிஆர் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, உங்களுக்கு ஐஎல்டிஎஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து எடுக்கிறது. ஏன்னா எனக்கும் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்டிங்கில் இருந்தது. என்ன மெட்டீரியல்ஸில் படிக்கிறது, எப்படி இந்த எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்கோர், அதாவது 10 out of 10 எப்படி எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஐஎல்டிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஐஎல்டிஎஸ் அகாடமிக் அண்ட் ஐஎல்டிஎஸ் ஜென்ரல். ஐஎல்டிஎஸ் அகாடமிக்ன்றது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு, இப்போ யூஎஸ் இல்லை கேனடா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான எக்ஸாம் தான் ஐஎல்டிஎஸ் அகாடமி. இப்போ இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இல்லைனா ஜாப் ரிலேட்டடான விஷயத்துக்காக இருக்கிறது தான் ஐஎல்டிஎஸ் ஜென்ரல். இது மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், அதாவது இங்கிலீஷ் பேசுகிற கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த ஐஎல்டிஎஸ் அப்ரூவ்டான ஒரு விஷயம். ஸோ சேஃபர் எடுக்கிறது ஐஎல்டிஎஸ். இந்த ஐஎல்டிஎஸ்ல 4 செக்ஷன் இருக்கு: ரீடிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல் டைமில் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், நம்ம சிலது பேசுறதுக்கு இருக்கும், காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஆனால் எக்ஸாக்ட்லி அப்படி கிடையாது. இந்த 4 செக்ஷன்லையும் அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து அக்ரிகேட் பண்ணி ஒரு ஸ்கோர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து சிஎல்பி ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஎல்பி ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களோட பிஆர் ப்ராசஸுக்கான அசஸ்மெண்ட் இருக்க போகுது. என்னடா போன வீடியோவில் சிஆர்எஸ் ஸ்கோர்னு பேசிட்டு இருந்தோம், இந்த வீடியோவில் சிஎல்பின்னு பேசிட்டு இருந்தோம்னா அதுதான் ஆக்சுவலி கான்செப்ட். சிஆர்எஸ் ஸ்கோர் எல்லாம் டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐஎல்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் இந்த சிஎல்பி ஸ்கோர் அப்படின்றது. சிஎல்பி வந்து அவுட் ஆஃப் 10 எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ 10 out of 10 எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஎல்டிஎஸோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிஎல்பி கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். ஸோ கூகுள் போயிட்டு ஐஎல்டிஎஸ் சிஎல்பி கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். emails.com அப்படின்ற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஎல்டிஎஸ் டு சிஎல்பி கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். அது இப்போதைக்கு தேவையில்லை. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த சிஎல்பி ஸ்கோர் வந்து என்ன பேசிஸில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ நான் சிஎல்பி 10 out of 10 எப்படி எடுக்கிறதுன்றது தானே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சிஎல்பி 10 எடுக்கணும்னா ரீடிங்கில் 8 பேண்ட் எடுக்கணும், ரைட்டிங்கில் 7.5 பேண்ட் எடுக்கணும், லிஸ்னிங்கில் 8.5 பேண்ட் எடுக்கணும், ஸ்பீக்கிங்கில் 7.5 பேண்ட் எடுக்கணும். இதை நான் இப்போ ஏன் காட்டுறேன்னா, சிஎல்பி 10 அப்படின்னா எல்லா ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங்கு 10 out of 10 எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 8, 7.5, 8.5, 7.5 இந்த ரேஞ்ச் எடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 10 out of 10 அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் ஸ்கோர் அப்படின்னு சொன்னால் அது அச்சீவபிளான்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த சிஎல்பி எப்படி இருக்குன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கோரிங் பற்றி சொல்ல போகிறேன். இப்போது ஐஎல்டிஎஸ்க்கு எப்படி புக் பண்ணுறதுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ கூகுள் போயிட்டு ஐஎல்டிஎஸ் புக் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா IELTS.org அதுதான் அஃபிஷியல் சைட். அந்த சைட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட்டில் புக்கே டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ யூஎஸில் இருக்கிறதுனால எனக்கு டிஃபால்ட்டாக யூஎஸ்ஏன்னு சூஸ் ஆகிருக்கு. ஸோ புக்கே டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐஎல்டிஎஸ். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இங்கே வருது, ஐஎல்டிஎஸ் அகாடமிக் அண்ட் ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் ட்ரைனிங். ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் ட்ரைனிங் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூகே இங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போயிட்டு உங்களோட கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியான்னு சூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் எ டெஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற லொக்கேஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே போய் சிட்டி ஆர் ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை சூஸ் பண்ணுறேன்னா, ஸோ சென்னையில் இருக்கிற 2 லொக்கேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு உங்களோட ரெஸ்பெக்டிவ் லொக்கேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு
பேமெண்ட், அதாவது ஐஎல்டிஎஸோட ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை மாதிரி தமிழ்நாட்டில் மேஜர் சிட்டிஸில் எல்லாமே இந்த ஐஎல்டிஎஸ் லொக்கேஷன்ஸ் இருக்குது. மதுரை சூஸ் பண்ணேன்னா மதுரை லொக்கேஷன் இருக்குது. அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே மேஜரான சிட்டிஸில் எல்லாமே ஐஎல்டிஎஸ் ஸ்லாட்ஸ், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து லிஸ்னிங். இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 40 minutes. இப்போ நீங்கள் கனடா மாதிரி கண்ட்ரீஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பேசுகிற ஸ்லாங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதை அசஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லிஸ்னிங் டெஸ்ட். ஸோ இந்த லிஸ்னிங் டெஸ்ட்டில் 40 minutesல ஃபர்ஸ்ட் 30 minutesக்கு தான் நீங்கள் கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. உங்களுக்கு 40 questions இருக்கும். 40 questions-ஐ நீங்கள் 30 minutesல ஆன்சர் பண்ணணும். இந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 2 ஷீட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஆன்சர் ஷீட், இன்னொன்று வந்து புக்லெட்டில் தான் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆன்சரை நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுத போகிறது புக்லெட்டில் எழுதி 30 minutesல நீங்கள் அந்த 40 questions-ஐயும் புக்லெட்டில் எழுத போகிறீங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes கடைசியில் கொடுப்பாங்க. அந்த 10 minutes எதுக்குன்னா அந்த புக்லெட்லேருந்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டுக்கு மாற்றுறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் புக்லெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டில் போடணும், வேஸ்ட் ஆஃப் டைம் தானே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எதுக்குன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் ஷீட்டில் போயிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டுலாம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஒரு மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் புக்லெட்டில் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு ஆன்சர் எழுதிட்டு அது தப்புன்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு இன்னொரு ஆன்சர் எழுதிக்கலாம். உங்களோட ஃபைனல் ஆன்சரை தான் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி அந்த கான்செப்ட். 40 minutesல ஃபர்ஸ்ட் 30 minutes நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. மீதி இருக்கிற 10 minutes காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் லிஸ்னிங்கோட ஃபார்மேட். அண்ட் நான் சொன்ன மாதிரி 40 questions ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த லிஸ்னிங் செக்ஷனில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த லிஸ்னிங்லேயே 4 செக்ஷன் இருக்குது. அதோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், செகண்ட் செக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தேர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபோர்த் செக்ஷன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன், அந்த டிஃபிகல்ட்டி லெவல் பேட்டர்ன்ன்றது. செகண்ட் செக்ஷன் ரீடிங் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் உங்களுக்கு சில காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, சில பேராகிராஃப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதணும். இதுலேயும் 4 செக்ஷன் இருக்கு. டிஃபிகல்ட்டி லெவலும் அதே மாதிரி தான், லெஸ் டிஃபிகல்ட்டிலேருந்து இல்லைனா ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட் போகும் 4 செக்ஷன்லையும். இங்கேயும் 40 questions தான் இருக்கு. 40 minutes கொடுப்பாங்க. லாஸ்ட் செக்ஷனில் நான் 30 minutesன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இந்த செக்ஷனில் உங்களுக்கு 40 minutes கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஆன்சரை டிரெக்டாக உங்களோட ஆன்சர் ஷீட்டில் தான் எழுத போகிறீங்க. உங்களோட புக்லெட்லலாம் எதுவுமே எழுத மாட்டீங்க. ஏன்னா கடைசியாக ஒரு 10 minutes கொடுப்பாங்க இல்லையா, அந்த காப்பி பண்ணுறதுக்கு அந்த கான்செப்ட் வந்து இந்த செக்ஷனில் கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆன்சரை உங்களோட உங்களோட ஆன்சர் ஷீட்டில் தான் காப்பி பண்ண போகிறீங்க. தேர்ட் டெஸ்ட் ரைட்டிங் டெஸ்ட். ஸோ இந்த ரைட்டிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 minutesல நீங்கள் 2 செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டிங் டெஸ்ட்டில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு லெட்டர் ரைட்டிங், நம்ம ஸ்கூல்லலாம் பண்ணுவோம் இல்லையா லெட்டர் ரைட்டிங், அதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். செகண்ட் செக்ஷன் வந்து எஸ்ஏ ரைட்டிங், இதுவும் நம்ம ஸ்கூலில் பண்ணுற விஷயம் தான். ஸோ இந்த 2 செக்ஷனையும் நீங்கள் 60 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்க்கு 20 minutes கொடுப்பாங்க. லெட்டர் ரைட்டிங் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி தாங்க. நம்ம எழுதுகிற விதம் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுதே தவிர டாபிக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டாபிக் தான். ஸோ இந்த 20 minutesல நீங்கள் மினிமம் 150 wordsல ஒரு லெட்டர் எழுதணும். இது வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்ட். இதுலேருந்து நீங்கள் கம்மியாக போனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. செகண்ட் செக்ஷன் வந்து எஸ்ஏ ரைட்டிங். இதுக்கு வந்து 40 minutes கொடுப்பாங்க. இந்த 40 minutesல நீங்கள் மினிமம் 250 wordsல ஒரு எஸ்ஏ எழுதணும். இதுவுமே மினிமம் த்ரெஷ்ஹோல்டு தான். இதுலேருந்தும் நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா உங்கள் மார்க் கம்மியாயிடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி கரெக்டாக 150 words இல்லை 250 words இருக்கிற மாதிரி வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டக்குன்னு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் டைமை மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் எஸ்ஏ எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேர்ட்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஐஎல்டிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங். ஸோ ஸ்பீக்கிங்கிறது ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷன். உங்களுக்கு ஒரு எக்ஸாமினர் வருவாங்க, அந்த எக்ஸாமினர் உங்களுக்கு 1-to-1ல உட்காந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஸ்பீக்கிங் டெஸ்ட்லையும் 3 செக்ஷன் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரொடக்ஷன், உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்பாங்க, அது சொல்லி முடிச்சிடுவீங்க. அது ஒரு 2 or 3 minutes அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாபிக்ல நீங்க பேசுற மாதிரி இருக்கும். டாபிக்னா ரொம்ப ஜென்ரல் நாலேஜான டாபிக் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரோல் மாடல் யாரு, இல்லைன்னா நீங்க வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருக்கீங்க, எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன, இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற எல்லா ஆன்சர்ஸுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q&A செக்ஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ல சொன்னீங்க இல்லையா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லேட்டஸ்டா டிராவல் பண்ண இடம் என்னன்னு சொல்லுங்கன்னு மேபி கேட்பாங்க. ஸோ நீங்க ஒரு இடத்த பத்தி அதோட ஸ்டோரியை பத்தி சொல்லியிருக்கீங்கன்னா நீங்க சொன்ன ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பீக்கிங்கோட ஐடியாலஜி. ஸோ இந்த ஸ்பீக்கிங் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes நடக்கும். ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ டைம் தான் நடக்கும்னு எல்லாம் சொல்ல முடியாது, அது வந்து உங்களோட எக்ஸாமினர் டிசைட் பண்றது தான். ஸோ இதுதாங்க IELTS. இந்த 4 டெஸ்ட் சேர்ந்தது தான் IELTS. இதுல வந்து நீங்க ஸ்கோர் பண்றது தான் உங்களோட CRS ஸ்கோரை வந்து மாத்த போகுது. ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் எல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட 3 hours இந்த எக்ஸாமுக்கு ஆக போகுது. ஸ்பீக்கிங் மட்டும் ஒரு வேளை உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கலன்னா இன்னொரு நாள் தனியாக நடக்கும். மற்ற 3 எக்ஸாமும் ஒரே நாள் நடக்கும், ஆனால் ஸ்பீக்கிங் மட்டும் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே நடக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரே டே தான் நடந்தது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து இன்னொரு நாள் நீங்கள் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க பேட்டர்ன். இப்போ எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறது, என்கிட்ட டைம் எல்லாம் இல்லை, ஒரே மாசத்துல மேக்ஸிமம் ஸ்கோர் எப்படி எடுக்கிறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ IELTSக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு IELTS ஆன்லைன் டெஸ்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IELTSonlinetest.com அப்படின்ற சைட்டு ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிட்டு IELTS எக்ஸாம் லைப்ரரி அதுக்குள்ள போங்க. இங்க பாத்தீங்கன்னா IELTS அகாடமிக்கு ஒரு டேப் இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் ட்ரைனிங்னு ஒரு டேப் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அகாடமிக்ன்றது ஹையர் ஸ்டடீஸுக்கான மெட்டீரியல்ஸ், நமக்கு தேவையானது ஜென்ரல் ட்ரைனிங். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. IELTS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புக்ஸோ இல்லை படிக்கிறதுக்கான ஒரு ரிசோர்ஸஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வால்யூம்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறத விட மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே 4 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்லையும் லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இந்த மாதிரி 4 செக்ஷன் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி இந்த IELTSக்கான ஃபார்மேட். இதில் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன், அதாவது லிஸ்னிங் வந்துட்டு ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு 10 years முன்னாடி, 10 years இல்லை ஒரு 5 years முன்னாடி கூட இந்த லிஸ்னிங் டெஸ்ட்டுக்கு எல்லாம் ஹெட்செட் தான் எக்ஸாம் சென்டரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு ஸ்பீக்கரில் போட்டு தான் உங்களுக்கு லிஸ்னிங் டெஸ்ட்டுக்கான பேராகிராஃபோ இல்லை வாட் எவர் அது ப்ளே பண்ணுறது. ஸோ லிஸ்னிங் டெஸ்ட்டுக்கு அதுதான் என்னோட டிப்ஸ். மற்றபடி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் எத்தனை ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ட்ரைனிங், IELTSக்கான ட்ரைனிங். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட டைமை வந்து மானிட்டர் பண்ணி சொல்லுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது. ஸோ நீங்கள் தான் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றத செக் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் எடுக்கிறப்போ அவுட் ஆஃப் 10 மேபி நீங்கள் 5 தான் ஸ்கோர் பண்ணுவீங்க, இல்லை 6 தான் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஏன்னா நானும் அப்படி தான் ஸ்கோர் பண்ணேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் கம்மியாக தான் எடுப்பீங்க, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ரிப்பீட்டடாக எடுக்க தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த 8 வால்யூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 8th வால்யூம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நான் வந்து இந்த 8 வால்யூமில் இருக்கிற எல்லா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் பண்ணேன். அது முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் மாஸ்டர் ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் ட்ரைனிங்னு ஒரு 6 வால்யூம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் எடுங்க. இந்த மாஸ்டர் ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் ட்ரைனிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு செக்ஷன். இதில் வந்து எல்லாமே நான் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஐ திங்க் ஒரு 2-3 வால்யூம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இதையும் வந்து 6 வால்யூமையும் நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஈஸியாக இருக்கிற 8 வால்யூமையும் மாஸ்டர் ஐஎல்டிஎஸ்ன்ற ஒரு 6 வால்யூமையும் நீங்கள் பண்ணாலே போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை ஐஎல்டிஎஸ்க்கு. இதுதான் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லலாம், இல்லை ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ இந்த டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவை வந்து ஒரு இமெயில் ஐடி, அவ்வளோதான். அந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த லிசனிங் டெஸ்ட்டில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ரீடிங் எல்லாம் போனீங்கன்னா சில பேராகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் இதிலே கூட ஆன்சர் என்டர் பண்ணலாம். பட் நான் அட்வைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சா, உங்களால் முடிஞ்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் எழுதி டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் டைம் டிஃபிகல்ட்டியில் ரியல் டைம் ப்ராக்டிஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து 40 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி இந்த எக்ஸாம் பண்ண முடியும். இது நான் பண்ண ஒரு விஷயம். நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இங்கே சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்டை, இந்த வெப்சைட்டே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்மிட் பண்ண ஆன்சர்ஸை வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பண்ணலாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்களே எழுதி, நீங்களே அசஸ் பண்ணி, நீங்களே உங்கள் தப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இதே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்கள். வெல் அண்ட் குட். ஸோ இந்த லிஸ்னிங் அண்ட் ரீடிங் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணி அசஸ் பண்ணலாம். அப்போ ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் எப்படி பண்ணுறது? ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் பண்ணி இதில் சப்மிட் பண்ணாலும் எவாலுவேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ரைட்டிங்கில் ஏதாவது எவாலுவேட் பண்ணணும்னா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலை. நான் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். கொஸ்டின்ஸ் எடுத்து என்னோட ஓனாக நான் எஸ்ஏவாக இருக்கட்டும், லெட்டராக இருக்கட்டும் ரைட் பண்ணி மினிமம் வேர்ட்ஸ் அதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நானே தான் அசஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு இந்த ரைட்டிங் டாஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னா, கூகுளில் போயிட்டு நீங்கள் ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் ரைட்டிங் டாஸ்க் வித் ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சில வீடியோஸ் வரும். அதில் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் எப்படி எழுதுறது, இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எப்படி எழுதுறது, எஸ்ஏஸுக்கான டிப்ஸ், இது எல்லாமே இவரோட வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இதை மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் பண்ணாலே போதும். ஒரு 5 to 6 வீடியோஸ் இருக்கும். ஸோ இவரோட வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இதில் இவர் வந்து எஸ்ஏ ரைட்டிங் எழுதிட்டு இல்லை லெட்டர் கூட எழுதிட்டு லைன் பை லைனாக அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது லைவ் டெமோ மாதிரியே இவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்களே லைவாக எழுதுகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அது நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட லெட்டர் ரைட்டிங்கை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு 5 to 6 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இதை ரெஃபர் பண்ணாலே போதும். ஐஎல்டிஎஸ் ரைட்டிங் டாஸ்க் முடிஞ்சிடும். வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் ஃபைனல் வந்து ஸ்பீக்கிங்க்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலைங்க. ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும்தான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பீக்கிங்க்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பண்ணேன்னு எதுவுமே கிடையாது. வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஐஎல்டிஎஸ் பை லிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஐஎல்டிஎஸ் பை லிஸ் ஸ்பீக்கிங்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சில வீடியோஸ் வரும். ஸோ இவங்களோட ஸ்பீக்கிங் வீடியோஸ் கூட நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். இவங்களும் ப்ரீஃபாக நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதையும் கூட நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் என்னோட ஐஎல்டிஎஸ் ப்ரிப்ரேஷன் ஜேர்னி.
1 மந்த்தில் நான் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 3 to 4 டெஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்படி தான் என்னோட ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கு. நான் CLB 10 out of 10 வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஜேர்னி பற்றி தான் நான் இப்போ பேசியிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ IELTS பற்றி ஒரு ஃபேரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்களும் அட்டெம்ப்ட் பண்ணுங்க, ஒரே மாதம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, 10 out of 10 வாங்குங்க, கனடா PR வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.